இது பன்னீர் இலை விபூதி நினச்சி வாயிலே இட்டு நெத்தினே இட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் பணம் கஷ்டம், மனம் கஷ்டம், பிள்ளைங்களுக்கு கடன், அது இதுன்னு 1000 பிரச்சனை. இப்போ புது பிரச்சனை வந்திருக்கு. பாருங்க முருகா அது என்னன்னு. ஞான பண்டிதா, வடிவேலா, கந்தா, கருணை கடலே, கந்தா போற்றி. எங்களுக்கு ஒரு வருத்தம் வேதனைன்னா உங்கள்கிட்ட தான் நிற்போம் ஐயா. எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க? எங்களை கேட்கறதுக்கு யாருமே நாதியும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஒரு வருத்தம் வேதனை உங்கள்கிட்ட தான் நிற்க முடியும். நீங்களும் துணை பண்ணலாம். நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள்? நான் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களை வந்து தொந்தரப்படுத்துகிறேன். பிள்ளைங்களுக்கு ஒரு வருமானத்தில் பிரச்சனை தொந்தரப்படுத்துகிறேன், பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தொந்தரப்படுத்துகிறேன், அரிசி பருப்பு இல்லைன்னா தொந்தரப்படுத்துகிறேன். இப்போ என்னோட கோரிக்கையே ரொம்ப பெருசு, என்னோட வலி வந்து ரொம்ப பெருசு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். திருநீரை நெத்தி நிறைய இடுறவனுக்கு ஒரு குறையும் வராது. நீங்கள் எவ்வளோ பேர் கருணை கடல் கந்தா. இது இப்போ நான் சமீபத்தில் அறிஞ்சது. வள்ளி அம்மையார் வந்து நீங்கள் ஒரு கையால் அள்ளி கொடுத்தா வள்ளி அம்மார் 2 கையால் அள்ளி தருவாங்களாம். நாங்கள் கேட்குற பொருளை நீங்கள் உடனே தரீங்க. வள்ளி அம்மையார் வந்து கேட்காத பொருளும் தராங்கன்னு சமீப காலத்தில் தான் நான் அறிஞ்சிக்கிட்டேன். இப்போ வள்ளி அம்மாட்ட வந்து எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து நிற்கிறேன். முருகா, என் பேச்சு கேட்கலன்னா கூட வள்ளியம்மா பேச்சு கேட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை விண்ணத்தோட வருத்தத்தோட வேதத்தோட வந்திருக்கேன். இன்னும் எதுவும் பாருங்கள். தகதகன் மின்னும் வேலே பார்வதி அம்மா வந்து அசுரனை அழிக்கிறதுக்கு இந்த வேல் கொடுத்தாங்க. நீங்கள் நோயை அழிக்கிறதுக்காக இந்த திருநீரை உங்கள் பாதத்தில் வச்சு நான் எடுத்து டாக்டரே நம்மள மருத்துவரே நம்மள டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது. புதுசாக ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடுவாங்களா, புதுசாக எதுவும் நோயின்னு சொல்லி என்னை பயமுறுத்திடுவாங்களான்னு சொல்லி இந்த திருநீரை உங்கள் பாதத்தில் வச்சு பாதத்தை காட்டுறன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா இருந்த சூம்பி போன காலு இப்போ யானை கால் மாதிரி வீங்கி போச்சு முருகா. என்னன்னே தெரியல முருகா. இங்கே பாருங்க, இந்த கால் மாதிரி இருந்து இந்த கால் ஃபுல்லாக அப்படி வீங்கி போச்சு. அதனால தான் பன்னீர் இலை விபூதியை பிரசாதமாக நினச்சி, அது பன்னீர் விபூதி விலை இல்லை, உங்கள் பாதத்தில் வச்சனால அது பன்னீர் விபூதி இலையாக மாறிட்டு டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது. வீக்க பார்த்தீங்களா முருகா? பாருங்கள் முருகா, டாக்டர் பெருசாக எதுவும் பிரச்சனைன்னு ஓலை எழுதி கொடுத்துரும். பயமாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல முருகா. குருநாதா, குருசாமியே, அழகு முருகனே, பாலமுருகனே, வடிவேலா, செந்தில்லாதா. தினமும் முருகனை வெந்நில காலை விட்டு எடுக்க முருகா. இன்னும் கால் குணமாகல. அதனால் இன்னைக்கு நான் உங்களை மட்டும்தான் நம்புகிறேன் முருகா. அதனால் இன்னைக்கு இந்த வீட்டில் இருந்த விபூதியை திருச்செந்தூர் பிரசாதமாக நினச்சி பன்னீர் இலை விபூதி நினச்சி நான் வாயில் போட்டிருக்கேன். கால் சீக்கிரம் குணமாகணும். வலி தாங்க முடியல. நான் வேலைக்கு போனால் தான் முருகா என் வீட்டில் சாப்பாடு. நான் வீட்டில் இருந்துட்டு என்னாகும், கால் வலி மாறணும், வீக்கம் மாறணும். இன்னைக்கு பெருசான எதுவும் கேட்கல. நீங்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் ஒரு கணத்தில் குணப்படுத்திடுவீங்க. வேல்மாறர் புத்தகத்தை பாராயணம் பண்ணால் நமக்கு வெற்றி நிச்சயம். நான் வேல்மாறத்தை ஒரு வாரமாக பாராயணம் பண்ணுறேன். நான் எனக்காக எதுவும் பெருசாக கேட்கல. 2 பசங்களுக்காக தான் நான் வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ முருகா, என்னோடய பிரச்சனை கால் வலி சீக்கிரம் குணமாகணும், இந்த கால் வீக்கம் வற்றணும். அது நீங்கள் தான் எனக்கு மருத்துவர், நீங்கள் தான் டாக்டர். பிடிச்சா முருகா எனக்கு துணை பண்ணுங்க. மீண்டும் முருகா உங்கள்கிட்ட புலம்பாமல் நல்லபடி வந்து நான் வெற்றிகரமாக கால் குணமாயிட்டுன்னு சொல்லணும். வேலவா வேல் உண்டு வினை இல்லை, குகன் உண்டு பயமில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. இனி இப்போ என்ன முருகரே சொல்கிறாரு, வாங்க நம்ம வேல்மாறல் புத்தகத்தை படிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. திருநீரும் திருப்புகழும் ஒன்று.